Hi students, today we are going to see second lesson book exercise 3 வந்து பார்க்க போறோம். So question read பண்ணிக்கலாம். Prepare receipts and payment account of மதுரை மதர் தெரேசா மகளிர் மன்றம். ஓகேவா? year ending 31st December 2018 கொடுத்திருக்காங்க. So question read பண்ணிக்கலாம். First one வந்து cash balance 1118. ஓகேவா? ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேங்க் பேலன்ஸோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் வந்து ரெசிப்ட் சைடில் போய் அப்ளை பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்லாம் சேல் பண்ணியாச்சு அப்படின்னா கேஷ் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ரெசிப்ட் சைடில் வந்து என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷ்னரி ஸ்டேஷ்னரி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கேஷ் பே பண்ணுவோம். தட் இஸ் வந்து பேமெண்ட்ஸில் என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆடிட் ஃபீஸ் பெய்டு, ஆடிட்டருக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஆல்சோ பேமெண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு. இப்போ யாராவது இந்த மன்றத்துக்கு ஏதாவது ப்ரோக்ராம் நடக்கும்போது பார்க்க வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருப்போம். அது வந்து ரெசிப்ட்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து சன்ரி சார்ஜஸ் அப்படின்னா பட்பல செலவுகள், சார்ஜஸ்னாலே சின்ன சின்ன செலவுகள்லாம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தட் இஸ் வந்து பேமெண்ட்ஸில் என்ட்ராயிரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்காலர்ஷிப் கிவன் அப்படின்னா யாராவது போட்டிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏதாவது வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் உதவித்தொகை இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது வந்து பேமெண்ட்ஸில் என்ட்ராகும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுடைய கேஷை பேங்க் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம், டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா முதலீடு பண்ணியிருந்தோம், அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். தட் இஸ் வந்து ரெசிப்ட்ஸில் என்ட்ராகும். நெக்ஸ்ட் வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டுனா தட் இஸ் வந்து எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் சைடில் என்ட்ராகும். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, யாரோ மெம்பர் புதுசாக சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து தான் ஜாயின் பண்ணுவாங்க. தட் இஸ் வந்து ரெசிப்ட்ஸில் என்ட்ராகும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் இந்த மாதிரியெல்லாம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணி வாங்கியிருப்பாங்க. தட் இஸ் வந்து பேமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் வாங்கியிருந்தாங்கன்னா தட் இஸ் வந்து பேமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிப்ரிஷியேஷன் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்னிச்சருக்கு வந்து டிப்ரிஷியேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிப்ரிஷியேஷன் வந்து நான் கேஷ் ஐட்டம். ஸோ அது வந்து இங்கே என்ட்ரு ஆகாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து கேஷ் பேலன்ஸ் 31/12/2018 தட் இஸ் வந்து க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ஓப்பனிங் வந்து ரெசிப்ட்ஸ்லனா க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் வந்து பேமெண்ட்ஸில் என்ட்ரு ஆகும். எண்ட் ஆஃப் த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட் வந்து கன்வெயன்ஸ் பெய்டு, போக்குவரத்து செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 1000 rupees பே பண்ணியிருக்காங்க. தட் இஸ் வந்து பேமெண்ட்ஸில் வரும். நெக்ஸ்ட் வந்து சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ கேஷ் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ரெசிப்ட் சைடில் என்ட்ரு ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கொஷின். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹெட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இன் தி புக்ஸ் ஆஃப் மதுரை மதர் தெரேசா மகளிர் மன்றம், இங்கே நேம் கொடுத்துருக்காங்க, ரைட் பண்ணிட்டோம். டேட் எழுதிக்கலாம். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் தி இயர் எண்டட் 31st December 2018 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரைட் பண்ணியாச்சு. அப்புறம் டெட்டார் கிரெடிட்டார், ஃபர்ஸ்ட் வந்து டெபிட் சைடில் வந்து ரெசிப்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட்ஸ் வந்து ரைட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம என்ன ரைட் பண்ணுவோம் அப்படின்னா ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் ஆர் பேங்க் பேலன்ஸ் இருந்தால் ரைட் பண்ணுவோம். ஸோ அதை ரைட் பண்ணும்போது நம்ம என்னென்ன எழுதுவோம் அப்படின்னா டு பேலன்ஸ் B/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் வந்து இன்னர் காலத்தில் ரைட் பண்ணி ஆட் பண்ணி அவுட்டருக்கும் கொண்டு போகலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாகவே அவுட்டர் காலத்தில் வந்து எழுதலாம். இப்போ வந்து கேஷ் பேலன்ஸோடைய வேல்யூ நம்ம இன்னர் காலத்தில் ரைட் பண்ணி அவுட்டர் காலத்துக்கு கொண்டு போகலாம். கேஷ் அண்ட் ஆட் வந்து 2000, பேங்க் பேலன்ஸ் வந்து 3000. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5000 வந்து எங்கள் அவுட்டர் காலத்தில் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் விற்றுருந்தா கேஷ் கிடைக்கும். தட் இஸ் வந்து ரெசிப்ட்ஸில் வந்துடும். ஸோ எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 500 rupeesக்கு. இந்த 500 rupees வந்து ரெசிப்ட்ஸில். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ், இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸ்டேஷ்னரி வாங்கினா அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 6000 rupees அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆடிட் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கோம். எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2000 rupees. பேமெண்ட் சைடில் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு, ரெசிப்ட் சைடில் என்ட்ரு ஆகும். ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ரூபீஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 3000 rupees கொடுத்துருக்காங்க. 3000 அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சன்ரி சார்ஜஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால எங்கே என்ட்ரு ஆகும்னா பேமெண்ட் சைடில் வந்து என்ட்ரு ஆகும். எவ்வளோ ரூபீஸ் அப்படின்னா 6000 rupees. நெக்ஸ்ட் வந்து ஸ்காலர்ஷிப் கிவன், யாருக்கும் நம்ம ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்கோம். பேமெண்ட் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2000 rupees வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்
இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிருக்கு, ரெசிப்ட் சைடில் வந்து என்ட்ரு ஆகும். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2000 rupees. அந்த 2000 rupees ரெசிப்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டுனாலே பேமெண்ட்ஸில் வந்துடும். எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1500 rupees. இப்போ 1500 rupees அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்னாலே ரெசிப்ட்ஸில் வந்துடும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கிறது வந்து எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 8500. நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எதில் வரும் அப்படின்னா பேமெண்ட்ஸில் வந்துடும். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணது வந்து 6000 rupees. 6000 அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா பேமெண்ட்ஸில் வந்து என்ட்ரு ஆகும். ஸோ அதனுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 700 rupees. நெக்ஸ்ட் வந்து டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சருக்கு வந்து டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் நான் கேஷ் ஐட்டம். ஸோ அது இங்கே அப்பியர் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து கேஷ் பேலன்ஸ் 31/12/2018 கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் பேலன்ஸ் அது இயர் எண்டிங்கில் கொடுத்துருந்தா க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். ஸோ அதை வந்து ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்வேயன்ஸ் பெய்டு அப்படின்னு சொல்லி 1000 rupees கொடுத்துருக்காங்க. கன்வேயன்ஸ் அப்படின்னா தெரியும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பேமெண்ட் சைடில் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1000 கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் சைடில் 1000 ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னா ஃபர்னிச்சர் சேல்னா வித்தாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கேஷ் கிடைக்கும். ஸோ ரெசிப்ட் சைடில் வந்து ரைட் பண்ணிப்போம். எவ்வளோ ரைட் பண்ணிப்போம் அப்படின்னு கேட்டால் 4000 rupees கொடுத்துருக்காங்க. 4000 நம்ம ரைட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேஷ் பேலன்ஸ் வந்து 31/12/2000 இப்போ க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். ஸோ அதனால நம்ம என்னென்னு ரைட் பண்ணோம்னா பேலன்ஸ் C/Dன்னு ரைட் பண்ணி கேஷ் இன் அண்ட் கேஷ் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்கனால கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். எவ்வளோ அப்படின்னா 2500 rupees கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த சைடு பேலன்சிங் ஃபிகர் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ரஃபாக செக் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இங்கே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணிவிட்டு எந்த சைடு பேலன்ஸ் வருதுன்னு தெரியாது இல்லையா? அப்போ செக் பண்ணி பேலன்சிங் ஃபிகர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு இங்கே 0 கிடைக்கும். எகெயின் நீங்கள் ஆட் பண்ணும்போது 0 தான். இதை ஆட் பண்ணோன்னா 5 + 5 10, 10 + 7 வந்து 17. 7 பேலன்ஸ் 1, 1 + 6 வந்து 7, 7 + 2 வந்து 9, 9 + 6 வந்து 15, 15 + 2 வந்து 17, 18, 18 + 6 வந்து 24, 25, 26, 27, 27,700 வந்து வந்தாச்சு. இது வந்து எங்கே அப்படின்னா பேமெண்ட் சைடில். நெக்ஸ்ட்டு டெபிட் சைடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெபிட் சைடில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 0, இயர் ஆல்சோ 0. இங்கே பார்த்தா என்னன்னா 5 + 5 10க்கு 0, பேலன்ஸு 1, 1 + 5 வந்து 6, 6 + 3 வந்து 9, 9 + 2 வந்து 11, 11 + 8 வந்து 19, 19 + 4 வந்து 23. இங்கே வந்து 23,000 தான் வருது. பட் இங்கே 27,700. அப்போது பேமெண்ட் சைடு தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 27,700 வந்து போத் சைடு 2 சைட்ஸுமே ரைட் பண்ணிப்போம். ரைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 27,700லேருந்து இங்கே ரெசிப்ட் சைடில் எவ்வளோ வந்தது 23,000 வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ 27,700லேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0, 0. இங்கே வந்து 7. இங்கே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7. 7லேருந்து 3 மைனஸ் பண்ணோன்னா 4. இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 4700 வந்து டெபிட் சைடில் பேலன்சிங் வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம என்னன்னு ரைட் பண்ணுவோன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். டு பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு ரைட் பண்ணி பேலன்சிங் ஃபிகர். இதே நம்ம ப்ரீவியஸாக ஒரு சம்ம போட்டிருந்தோம். எப்போவுமே கிரெடிட் பேலன்ஸ் வரும். கிரெடிட் பேலன்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து பேலன்ஸு C/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி அது வந்து கேஷ் பேலன்ஸோ பேங்க் பேலன்ஸோ அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணும். ஆனால் இந்த டைம் பார்த்தோன்னா அப்படின்னா ரெசிப்ட் சைடில் வந்து என்ன வந்திருக்கு பேலன்சிங் வந்து கம்மியாக இருக்குது. அது எவ்வளோ அப்படின்னா 4700. அதனால இதை வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு ரைட் பண்ணி பேலன்சிங் ஃபிகர்னு போடலாம். இங்கேயும் கூட நீங்கள் வந்து பேலன்ஸு C/D அப்படின்னு கூட ரைட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் C/D அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்லேயே உங்களுக்கு வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு கொடுத்துருந்தா அது வந்து எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா பேமெண்ட் சைடுடைய ஓப்பனிங் பேலன்ஸாக வந்து என்ட்ரு ஆகும்.
ஓகேவா? இப்போ நம்ம டெபிட் சைடில் தான் பேலன்ஸ் ஷார்ட்டேஜ் அமௌண்ட் வந்து ஷார்ட்டேஜாக இருந்தது. அதனால டெபிட் சைடில் வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், பேலன்ஸ் கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை வந்து என்னென்னு ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா?